ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மஹிபா ஃப்ரம் ஃப்ளோரிடா. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எஜிப்ட் போய் பார்க்கலாம். எஜிப்ட்னாலே நமக்கு வந்து பொதுவாக பிரமிட்ஸ் வந்து ஞாபகம் வரும். த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலான் அதெல்லாம். இந்த 7 ஒண்டர்ஸ்ல இந்த பிரமிட் மட்டும்தான் இன்னும் இருக்கு. மிச்சம் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. இது வந்து 4500 இயர்ஸ்க்கு முன்னால கட்டினது. ஸோ நம்ம எப்பவுமே பிரமிட்னு படிச்சிருக்கோம். பிரமிட்னா நமக்குலாம் ஞாபகம் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தத வச்சு. பட் பிரமிடுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு பார்த்ததே இல்ல இதுவரைக்கும். ஸோ நமக்கு தெரியும் உள்ள தான் மம்மீஸ்லாம் வச்சிருந்தாங்க, ஃபேரோஸ் அதெல்லாம் வந்து காமன் நாலேட்ஜ். ஆனா உள்ள ஆக்சுவலா நம்ம நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேட் பிரமிட் வந்து ஈஜிப்டோடைய கேபிட்டல் சிட்டி கைரோ பக்கத்துல இருக்கு. நம்ம அந்த கைரோ ஏர்போர்ட்ல போய் லேண்ட் ஆன பிறகு ஒரு டாக்ஸி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த கீசாக்கு போயிடலாம். கைரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னை தான். டிராஃபிக்லாம் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. ரெண்டு சைடும் பீப்புள் இருக்காங்க. ஃபுல்லா கடையா இருக்கு. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அப்படியே அசல் சென்னையில போய் இறங்குன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நாங்க கீசா சிட்டி கிட்ட போக போக பின்னால பில்டிங்க்கு பின்னால பிரமிட் வந்து எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ வளர்த்தியா அழகா பேக்ரவுண்ட்ல வந்து தெரிஞ்சுச்சு. இந்த பிரமிட கெட்டி முடிச்ச பிறகு நிறைய செஞ்சுரீஸ்க்கு இதுதான் உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங்கா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3800 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிச்ச டால் பில்டிங்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல், ஐஃபில் டவர் அந்த மாதிரி மிச்ச பில்டிங்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்திருக்கு. இப்போ கூட துபாயில வந்து நமக்கு இந்த புர்ஜ் கலிஃபா அதுதானே டாலஸ்ட் பில்டிங். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் அதை விட வளர்த்தியாவும் ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியா வளர்த்தியா அப்படி போகுதுல்ல. இந்த பிரமிடு வந்து அதோட பேஸ் மட்டுமே 13 ஏக்கரா அப்படியே மேசிவா இருக்கு. ஸோ நாங்க அப்படியே கைரோ ஊருக்குள்ளூடி ஓட்டிட்டு வந்து அப்படியே கீசா கிட்ட வந்துட்டுருக்கோம். ஓகே. அந்த கைரோ வந்து நைல் ரிவர் கிட்ட இருக்கிறனால, அந்த கிட்டத்துல வந்து கொஞ்சம் பசுமையா தான் இருக்கு. நல்ல அழகு மரங்கள் எல்லாம் வச்சு அழகா இருந்துச்சு. ஆனா இந்த பிரமிடு கிட்ட வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாலைவனம் மாதிரி அவ்ளோ ஒரு கான்ட்ராஸ்ட்டா நமக்கே ஆச்சரியமா இருக்கு அத பார்க்கறதுக்கு. இந்த பிரமிட சுத்தி ஒரு சின்ன புல்லு கூட இல்ல. ஒரு மரம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஃப்ளாட்டா இது மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலா அந்த சஹாரா பாலைவனத்தோடைய எட்ஜ். நாங்க உள்ள போயி பிரமிடுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு, எங்க கைடு சொன்னாரு, "நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரமிடுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். ரொம்ப கூட்டம் வர முந்தி, நம்ம உள்ள போய் பார்க்குறதெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் வந்து வெளிய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வந்து பிரமிட நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அப்படியே கிட்ட போக போக ஒரு சின்ன மலை மாதிரி அவ்ளோ வளர்த்தியா நம்மலாம் குட்டி குட்டியா பக்கத்துல எறும்பு மாதிரி தெரிஞ்சோம். அந்த காலத்துல இத வந்து ஒரு பவர் டூல் இல்லாம, கிரேன்ஸ் இல்லாம, எந்த மிஷினும், ட்ரக்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி இவ்ளோ பெருசா, இவ்ளோ அழகா கெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இந்த கீசால இருக்கிற பிரமிட் காம்ப்ளெக்ஸ்ல 9 பிரமிட்ஸ் இருக்கு. ஓகே. அ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்த கிரேட் பிரமிட் இருக்கதுலே பெருசு. இது வந்து இந்த எஜிப்ஷியன் ஃபேரோ அங்க இருக்க கிங் கூஃபு உடைய பிரமிட். இதுல எல்லா பிரமிடுக்குமே நார்த் ஃபேஸ்ல தான் அதோட என்ட்ரன்ஸ் இருக்குமா. ஸோ நாங்களும் இந்த பிரமிடுடைய நார்த் ஃபேஸை நோக்கி போனோம். அதுக்கு பக்கத்துல போனோனே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஏன்னா 2 இடத்த பார்த்தா ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு. எது என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு சரியா தெரியல. ஸோ அந்த கைடுட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மேல இருக்கு பாருங்க, இப்படி கொஞ்சம் டயகனலா ஸ்டோன்லாம் வச்சு, அதுதான் இந்த பிரமிடுடைய ஒரிஜினல் என்ட்ரன்ஸாம். ஓகே. அத வந்து தான் ஃபர்ஸ்ட் அவங்க அப்படி கட்டி, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபேரோ உடைய டூம் இல்லையா? கல்ற. அதனால அவங்க இதுக்குள்ள யாருமே அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ட்ரன்ஸ ஹியூஜ் கிரானைட் பிளாக்க வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு, எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு மேல ஃபுல்லா லைம்ஸ்டோன வச்சு கவர் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல கரெக்ட்டா ஓப்பனிங்ன்னு தெரியாம, நார்த்ல சும்மா ஒரு இடத்துல இருந்து ஓட்ட போட்டு உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. அத வந்து அந்த கல்ல உடைச்சு, 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 உடைச்சு உள்ள போயிருக்காங்க. கொஞ்சம் கீழ இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து 2ண்ட் ஓப்பனிங். உள்ள பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் குகை மாதிரி இருக்கு. அதாவது அந்த வால்ஸ் எல்லாம் பாலிஷ்டா இல்லாம ரொம்ப ரஃப்பா ஒரு அ மலையில இருக்கிற குகைக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஸோ டூரிஸ்ட்லாம் போனா, இந்த குகை மாதிரி இருக்க என்ட்ரன்ஸ்குள்ளூடி தான் நம்ம வந்து பிரமிடுக்குள்ள முடியும். ஏன்னா, அந்த ஒரிஜினல் என்ட்ரன்ஸ் இன்னுமே பிளாக்டா தான் இருக்கு. இந்த பிரமிட என்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த குட்டி படிகளூடி ஏறி போ வேண்டியது இருக்கு. இந்த படிகள்லாம் கிடையாது. இது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் இருந்த ஸ்டோன்ல இப்ப கெட்டி வச்சிருக்காங்க. நம்ம டூரிஸ்ட் ஏறி போறதுக்காக
கன்வீனியன்ஸ்க்காக இந்த மாதிரி கார்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபியா உண்டு. பயங்கரமா மூச்சு முட்டும். கொஞ்சம் அப்படியே ஸ்மால் ஸ்பேஸஸ்குள்ளலாம் போனோம்னா, மூச்சு விட முடியாத மாதிரி அப்படியே ஸ்டஃபியா ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அதனால நான் உள்ள வேண்டாம் அப்படின்னு தான் நெனச்சிருந்தேன். ஃபேமிலி கிட்ட நீங்கலாம் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க ஒரு அமேசிங் பிளேஸுக்கு போயிட்டு உள்ள போகாம எப்படி யூ ஹேவ் டு கோ அப்படின்னு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்ப அந்த கைடு சொன்னாரு, கைட்ஸ வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஒன்லி டூரிஸ்ட் தான் உள்ள முடியும் போல. ஸோ கைடு சொன்னாரு, "நான் வெளிய வாசல் கிட்ட நின்னுட்டுருக்கேன். உன்னால எந்த இடத்துலயுமே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீலிங் இருந்தா, நீ டக்குனு வெளிய வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ நாங்க உள்ள போனோம். போனா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இல்ல. ஏன்னா நல்லாவே அது குகை மாதிரி அவங்க உடைச்சு வச்சிருந்தா கூட நல்ல பெரிய ஓப்பனிங்கா தான் இருந்துச்சு. நம்ம நடந்து போற மாதிரி இருந்துச்சு. உள்ள ஒயர்லாம் இழுத்து லைட்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்க. ஓகே. நம்ம இப்ப வந்து ஆக்சுவலா பிரமிடுக்குள்ள என்னலாம் இருக்கு? நம்ம எங்கெல்லாம் போறோம்? அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரமிட வந்து ஒரிஜினலா கட்டும்போது, உள்ள சில ரூம்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து வச்சு கட்டியிருக்காங்க. அதுல 3 சேம்பர்ஸ் வந்து இப்ப வந்து ஓப்பனா இருக்கு. ஆ பீப்பிள்க்கு தெரிஞ்சு. ஆனா, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இன்னும் சில சேம்பர்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு. அதுக்கான பாத் இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து தெரியல. என்ன இருக்கு, இல்லங்கிறது வந்து ஸ்டில் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பட் இந்த 3 சேம்பர்ஸ்ல 1 வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் சேம்பர். அது வந்து அப்படி அ சுரங்கப்பாதை மாதிரி அப்படி இறங்கி, தரைக்கும் கீழ, அதாவது இது பிரமிடுக்கும் கீழ இருக்கிற அந்த ராக்குக்குள்ள தோண்டி உள்ள போயி ஒரு சேம்பர் இருக்கு. இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் வந்து ஒரு மாரி அன்ஃபினிஷ்டா இருக்கு. அத அந்த காலத்திலேயே தான் கெட்டியிருக்காங்க. ஆனா, எதுக்காக கெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஆர்க்கியாலஜிஸ்ட்க்கு ஷூரா தெரியல. ஏன்னா, யூசுவலா பிரமிடுக்குள்ள இருக்க எல்லாமே ரொம்ப பாலிஷ்டு சைட்ஸ், வால்ஸ், சீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி கட்டின மாதிரி இருக்கும். ஆனா, இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ஃபினிஷ்டா அப்படி இருக்கு. அதனால இத எதுக்காக யூஸ் பண்ணாங்க? எதுவும் ரிச்சுவல்ஸ் எதுவும் பண்ணியிருப்பாங்களா? இல்லாட்டி எதுவும் பொக்கிஷத்தெல்லாம் உள்ள ட்ரெஷர்ஸ்லாம் வச்சு மூடியிருப்பாங்களா? அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. 2ண்ட் சேம்பர் என்னன்னா, ஆ அந்த பாத்லே நேரா போனா குயின்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு. அந்த குயின்ஸ் சேம்பர க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் வந்து இப்ப அலோவ் பண்றதில்ல. இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்கும் டூரிஸ்ட்ட வந்து அலோவ் பண்றதில்ல. 2மே வந்து கேட் மாரி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அந்த 3வது சேம்பர் என்னன்னா, கிங்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மேல தூக்கி இருக்கு. அந்த மேல இருக்க சேம்பருக்கு போறது மட்டும் தான் இப்ப வந்து டூரிஸ்ட்ட வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிங்ஸ் சேம்பர போய் பார்த்துட்டு வரப்போறோம். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த மாரி குகை மாதிரி போன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் ஏறி போகுது. இந்த ஸ்டெப் வந்து கரெக்ட்டா அந்த காலத்துல அவங்க கெட்டுன அந்த ஒரிஜினல் பாதைக்குள்ள கொண்டு போய் நம்மள சேர்த்துருது. இதுதான் கிங்ஸ் சேம்பருக்கு போகிற ஒரிஜினல் பாத். இந்த பாத் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதாவது ஏன் இப்படி கட்டியிருக்காங்கன்னா, மேல வந்து அப்படியே டன் கணக்குல கல்லுகள் வச்சு, வச்சு, வச்சு மேல வரைக்கும் போயிருக்காங்கல்ல. அது வந்து இந்த இத கொலாப்ஸ் பண்ணிறக்கூடாது. அந்த வெயிட் வந்து ஆம் இந்த இடத்த வந்து உடைச்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சின்ன சேம்பரா கட்டியிருக்காங்க. இந்த மாரி கெட்டினா அது அம் உடையாது போல உள்ள. அதுக்குள்ள நம்ம நடந்து போணும் அப்படின்னா, குனிஞ்சுட்டே தான் நடந்து முடியும். நம்மளால நிமிர முடியாது. இப்போதைக்கு நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சைட்ல கைப்பிடி மாதிரியும், கீழ வந்து அந்த வுட்டன் போர்டு வச்சு அப்படி கொஞ்சம் ஏணி மாதிரி கால் வச்சு போறதுக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. லைட்லாம் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம டூரிஸ்ட்டுக்காக வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஜஸ்ட் ஸ்டோன்ல இப்படி ஸ்லாண்டிங்கா ஏறி மேல போயிட்டுருக்கு. அந்த ஃபேரோ கூஃபு வந்து இறந்து போன உடனே அவரோட பாடிய மம்மிஃபை பண்ணி எல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ண பிறகு, இந்த வழியா தான் கொண்டு போயி அந்த பிரமிடுக்குள்ள அவங்க வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எப்படி போயிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த அ அவங்க மம்மி வச்சு இதில ஸ்லைடு பண்ணி மேல தள்ளிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில லைட்டும் கிடையாது. ஸோ பயங்கர ஈவன் பகல்ல சன்லைட் உள்ள வராது. ஸோ ரொம்ப டார்க்கா இருந்திருக்கும். தீவெட்டிகள வச்சுட்டு தான் உள்ள வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி உள்ள வந்து ஆக்ஸிஜன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப தீவெட்டிகளையும் வைக்கும்போது இன்னும் நெறைய ஆக்ஸிஜன் யூஸ் அப் ஆயிரும்ல. அத யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேட் மாரி போட்டு அடைச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து குயின்ஸ் சேம்பர் போற வழி. இதுல வந்து நமக்கு இப்ப அலவுட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சைடூடி ஒரு சின்ன ஏணி மாதிரி ஏறி, அடுத்து இன்னொரு பாத்ல நம்ம நடந்து போணும். இந்த ஏரியாவ வந்து கிராண்ட் கேலரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம இப்ப எப்படி குனிஞ்சுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்ட்ரிக்டடா வந்தோம் இல்லையா? இங்க வந்த உடனே திடீர்னு சடன்லி அப்படியே ஓப்பன் ஆகி
ஒரு ஹியூஜ் கேலரி மாதிரி இருக்கு. அது வந்து தின்னா தான் இருக்கு. ஆனா சீலிங் பார்த்தீங்கன்னா, நல்லா வளத்தியா இருக்கு. ஸோ நம்ம நல்லா நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு இவ்வளோ நேரமும் இருந்த அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் வந்து இங்க இல்ல. ஆக்சுவலா கொஞ்சம் நல்லாவே இருக்கு நடக்கிறதுக்கு. இந்த 2 சைடும் வால்ஸ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லேயர் ஸ்டோன் அவங்க வைக்கும்போதும், ஒரு ஃபியூ இன்ச்சஸ் உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ கீழ இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து சீலிங் கிட்ட நல்லாவே நேரோவா வர்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இதுவே ஒரு பிரமிட் ஷேப்ல தான் இருக்கு. அ ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு மேல இருக்கிற அம் டன்ஸ் ஆஃப் ஸ்டோனோட வெயிட் வந்து கீழ இருக்க ஸ்டோன கிரஷ் பண்ணாம இருக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கு அப்படி வச்சிருக்காங்க. பட் இதுவே ஒரு லாங் காரிடார் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் கேலரி இருக்கு. இந்த கிராண்ட் கேலரி முடிஞ்ச பிறகு, திருப்பி ஒரு சின்ன அந்த கிங்ஸ் சேம்பருக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன டனல் மாதிரி, ஒரு ஸ்கொயர் பாத் இருக்கு. அதுக்குள்ளூடி போய் தான் கிங்ஸ் சேம்பருக்கு நம்ம வந்து முடியும். இந்த இடத்துல வந்து திருப்பி குனிஞ்சு அப்படிதான் வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப தூரத்துக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம நடந்து வந்த மாதிரி, இங்க வந்து லாங்கா தேவையில்ல. கிங்ஸ் சேம்பர் அங்க தான் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல. ஒரு 20 அடியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலா அவங்க கட்டுனப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ள வந்து அந்த அம் ஃபேரோவோட மம்மிய கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன பாத்த வந்து பெரிய கிரானைட் பிளாக்ஸ வச்சு அடைச்சுட்டாங்க. யாரும் உள்ள போக முடியாதபடிக்கு ஃபுல்லா பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து அந்த டூம்ல வந்து திருட வந்தவங்க, அவங்கலாம் வந்து அத உடைச்சு உள்ள போனனால, இப்ப அந்த பிளாக் பண்ண கல்லுலாம் அங்க இல்ல. ஸோ நம்ம அந்த பாத்தோடி உள்ள போனோம்னா, அங்க தான் கிங்ஸ் சேம்பர் இருக்கு. அந்த கிங்ஸ் சேம்பர் வந்து ஒரு ஹியூஜ் ரூம். அவ்ளோ டால் சீலிங். நம்ம வந்து இவ்ளோ ஒரு பிரமிடுக்குள்ள இவ்ளோ அழகா ஒரு ரூம் கட்டி வச்சிருக்காங்களா? அப்படின்னு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. வால்ஸ்லலாம் எந்த பெயிண்டிங்கோ எதுவும் அந்த மாரி டெக்கரேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப ஃப்ளாட்டா அப்படிதான் இருக்கு. ஆனாலும் நம்ம அந்த இன்ஜினியரிங் மார்வல் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவ்ளோ டன்ஸ் கல்லு மேல வச்சிருக்காங்க. ஆனா அது அ ஆல்மோஸ்ட் 4500 வருஷம் ஆனாலும், அது உடையாம அப்படி இருக்கு. உள்ள இருக்கு அந்த ரூம் அப்படின்னு நினைக்கும்போது, அது ஒரு பெரிய ரியலி அமேசிங் திங் தான். அவங்க அந்த மம்மிய ஃபர்ஸ்ட்டு உள்ள வச்ச காலத்துல, இந்த ரூம் ஃபுல்லா ட்ரெஷர்ஸ் வச்சு மூடி இருந்திருப்பாங்க. ஆனா, பின்னால நெறைய பேர் வந்து அத கொள்ளையடிச்சனால, இப்போ வந்து அங்க எதுவுமே இல்ல. ஆர்க்கியாலஜிஸ்ட் இந்த பிரமிடுக்குள்ள போய் இத கண்டுபிடிச்சப்ப, ஆக்சுவலா எதுவுமே இல்ல. அந்த உள்ள வச்சிருந்த ட்ரெஷர்ஸ், ஈவன் மம்மி கூட இல்ல. மம்மி கூட காணாம போயிருச்சு. ஆனா, அந்த மம்மிய வச்ச சர்காஃபெகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தொட்டி மாதிரி கிரானைட்ல கெட்டி, அதுக்குள்ள தான் அத வச்சிருந்திருப்பாங்க. அந்த தொட்டி மட்டும் இருக்கு. அதோட மூடி கூட இல்ல. பாருங்க இவ்ளோ நாளாக்கி அவங்க உடைச்சு எடுத்திருப்பாங்க போல. ஸோ ஒரு கார்னர் வந்து டேமேஜ் ஆயி இருக்கு. மற்றபடி அது மட்டும் தான் அப்படியே இருக்கு. இந்த சர்காஃபகஸ்னா ஆக்சுவலா கல்லுல செஞ்ச காஃபின். ஓகே. அ இந்த காஃபின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள நம்ம வந்தப்ப குனிஞ்சு வந்தோம் இல்லையா? அந்த குட்டி என்ட்ரன்ஸ். அத விட இது பெருசா இருக்கு. ஸோ அத இப்ப எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க? அப்ப இத கெட்டும்போதே இந்த கிங்ஸ் சேம்பர கெட்டும்போதே, இந்த சர்காஃபகஸ உள்ள வச்சே கெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மம்மிய மட்டும் கொண்டு வந்து அந்த சர்காஃபகஸ்குள்ள வச்சிருந்திருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ரொம்ப பெரிய இந்த எஜிப்ஷியன் மியூசியம்லலாம் பார்ப்போம்ல சம்டைம்ஸ் நெறைய ஸ்டாச்சூஸ், பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப பிளெயினா தான் இருக்கு. ஆனா ஜஸ்ட் தாட் இது வந்து இத்தன வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, அது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நாங்க நாங்க போயிருக்கும்போது, இந்த ஆக்சுவலா இருக்கிற அந்த ஸ்டோன் சவப்பெட்டிக்குள்ள ஒரு ஆள் ஏறி படுத்து கிடந்தாரு. ஒரு டூரிஸ்ட் தான். ஏன்னு தெரியல. அவரு ஏதோ அம் உள்ள எட்டி பார்த்துட்டு நான் பயந்துட்டேன். இது என்னடா ஒரு ஆள் படுத்து கிடக்கு அப்டின்ட்டு. இதுக்கப்புறம் வந்த சில ஃபேரோஸ் அவங்களோட டூம்லாம் வந்து வேலி ஆஃப் த கிங்ஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்க இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வால்ஸ்லாம் ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணி, ஃபுல்லா அந்த ஹைரோகிலிபிக்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. நம்ம இனிமேல் வர்ற ஈஜிப்ட் வீடியோஸ்ல அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த கிங்ஸ் சேம்பர்ல இன்னொன்னு ஒண்ணு இன்ட்ரஸ்டிங் திங் என்னன்னா, ஒரு சின்ன ஷாஃப்ட் மாரி இருக்கு. ஒரு சின்ன அ ஜன்னல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படியே லாங்கா போயி வெளிய வரைக்கும் போகுது போல. அதுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் தூரத்துக்கு மேல அப்படியே சின்ன டனல் மாரி இருக்கனால, இருட்டா அதுக்கு மேல நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அந்த ஃபோட்டோல கை வச்சிருக்கேன் பாருங்களேன். இதுதான். இந்த மாதிரி கிங்ஸ் சேம்பர்லேருந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, அம் ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க, மேபி அந்த கிங்கோட சோல் அதோடி எஸ்கேப் ஆயி வெளிய போறதுக்கு, ஆஃப்டர் லைஃப்க்கு போறதுக்கா இருக்கலான்னு. சிலவங்க சொல்றாங்க, அந்த பிரமிடோட வெயிட்ட வந்து ஆஃப்செட் பண்றதுக்கு, அந்த மாரி டிஃபரெண்ட் தியரீஸ் இருக்கு. ஏன்னு யாருக்கும் ஷூரா தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் போது. இப்ப டூரிஸ்ட்ஸ்க்காக
அ ல எலக்ட்ரிசிட்டி எடுத்து லைட் வச்சிருக்காங்க. ஃபேன் மாரி போட்டு ஏர வந்து வென்ட் பண்ணி சர்க்குலேட் பண்றாங்க. இல்லாட்டி நமக்கு மூச்சு முட்டிரும்ல. ரொம்ப அ உள்ள இருக்கிறனால நமக்கு வந்து காத்தோட்டமா அப்படிலாம் இருக்காதுல்ல. அதுக்காக ஏர் வென்ட் வச்சு நமக்காக போட்டு வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டஃபியா தான் இருக்கு. அ எஸ்பெஷலி அந்த பாத் நேரோ வழியில நடந்து வரும்போது, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா, அது எஸ்பெஷலி எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கனால, அதுக்குள்ளூடி வரும்போது ரொம்ப ஐ ஹேட் டூ அம் ஓகே ஐ அம் ஃபைன்னு ஐ ஹேட் டு டெல் மை செல்ஃப். அப்புட்னா தான் என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. மிச்சபடி என் பிள்ளைங்க, ஃபேமிலில எல்லாரும் நல்லா ஈஸியா ஏறிட்டாங்க, இறங்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு அந்த குனிஞ்சுட்டே நடந்து வர்றதுக்கு. ஸோ இந்த கிங்ஸ் சேம்பர் பார்த்து முடிச்ச பிறகு அவ்வளதான் 2 ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம திரும்பி வந்த வழியாவே திரும்பி வெளிய போயிற வேண்டியதான். நல்ல வேளை நாங்க போனப்ப ரொம்ப ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டூரிஸ்ட் தான் இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் அப்படியே எடுத்தோனே நாங்க உள்ள போயிட்டோம். அதனால ரொம்ப கூட்டம் வரல. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கூட்டமா இருந்து லைனா நின்னு உள்ள போவாங்க போல. அப்போ வந்து இந்த சின்ன வழியில தான் உள்ளயும் போணும், வெளியும் வரணும். அதனால டிராஃபிக் ஜாம் மாதிரி அப்படியே அப்பதான் அந்த மாதிரி பீப்பிள் வந்திருந்தாங்க என்னால மூச்சு விட்டுருக்கவே முடியாது. ரொம்ப ஸ்டஃபியா இருந்திருக்கும். பட் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஓரமா பக்கத்துல தரையில உட்காந்துட்டு, அவங்கள வந்து அந்த சைடோடி போறதுக்கு வழி குடுக்கணும். அது மாரி இறங்கி வரும்போது, அது ஸ்லோப்பிங்கா இருக்குல்ல, அதில இறங்கி வரும்போது எது ஈஸியா இருந்துச்சுன்னா, நம்ம டர்ன் பண்ணிட்டு பேக்வர்ட்ஸா இப்ப ஏணிலலாம் ஏறிட்டு இறங்கும்போது நம்ம வந்து திரும்பிட்டு தானே இறங்குவோம். அ பேக்வர்ட்ஸா இறங்குவோம்ல, அதே மாதிரி இந்த பாத்ல இறங்கி வரும்போதும் பேக்வர்ட்ஸா நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நேரா நடக்கிறதுக்கு குனிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோதான். உள்ள போய் பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எஸ்பெஷலி இவ்ளோ ஒரு ஹியூஜ் பிரமிடுக்குள்ள இப்படிலாம் வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்களே அந்த காலத்துல அப்படின்னு நினைக்கும்போது, இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிரமிட சுத்தி நடந்து, அதோட இந்த ஹியூஜ் ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு ஸ்டோனும் 8 டன் அந்த மாரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு போய் கேமல் ரைடு போறதுக்காக போனோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேமல்ஸ்ல வந்து ஏத்தி, நம்மள வந்து பிரமிட் இது வந்து பிரமிடுக்கு கொஞ்சம் நல்லாவே தள்ளி இருக்கனால, ஆல் 9 பிரமிட்ஸ வந்து நம்ம அங்கருந்து பார்க்க முடியுது பேக்கிரவுண்ட்ல. ஸோ அந்த கேமல் ஓட்டிட்டு போற ஆட்களே, நமக்கு வந்து ரொம்ப அழகா ஃபோட்டோ எடுத்து குடுக்குறாங்க. நம்ம இது செல்ஃபோன வாங்கிட்டு, "கைய இப்படி வச்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க." அப்படி இப்படி சொல்லி சொல்லி அவங்களே ரொம்ப அழகா ஃபோட்டோஸ் எடுத்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்ல ட்ரிப்பா இருந்துச்சு. ஏன் இத ஒன் ஆஃப் த 7 வண்டர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ன்னு சொல்றாங்கன்னு இப்ப தான் புரியுது. அவ்ளோ அமேசிங்கா இருந்துச்சு. பிரமிடுக்கு உள்ள போய் பார்த்தத என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பிலீவ் பண்றேன். இன்னும் நைல் க்ரூஸ், அபு சிம்பல் அந்த மாரி நெறைய கூல் பிளேஸஸ் போய் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை ஃபியூச்சர் வீடியோஸ். பாய்.